இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு கலைப்புலி எஸ் தானு அவர்களே, சத்யஜோதி பிலிம்ஸ் திரு தியாகராஜன் அவர்களே, கதை வசனகர்த்தாவில் புதிய அத்தியாயம் படைத்த டைரக்டர் திரு பாக்யராஜ் அவர்களே, பல்துறை வித்தகர் திரு சித்ரா லட்சுமணன் அவர்களே, ட்ரெண்டிங் இளைஞன் திரு தனஞ்சயன் அவர்களே, நண்பர்களே, உறவினர்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, இந்நிகழ்ச்சியை ஊடக வழியாக கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே, என் உயிரினும் மேலான என் மீது அதிக அன்பும் அதிக நம்பிக்கையும் வைத்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழலில் உலகில் போர் மேகங்கள் சூழ்ந்து மக்களுக்கு துயரத்தையும் ஒரு பாதுகாப்பு அற்ற தன்மையும் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த போர் விரைவில் நிறுத்தப்பட்டு மக்கள் அனைவரும் மீண்டும் மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷமான ஒரு பாதுகாப்பான ஒரு அன்பான வாழ்க்கையை வாழ உங்களுடன் சேர்ந்து இறைவனிடம் நானும் பிரார்த்தனை செய்து கொண்டு என் உரையை தொடர்கிறேன். த லெஜண்ட் அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து என்னுடைய ரெண்டாவது படம் வந்து லீடர் வந்து கம்மிங் 3rd ஏப்ரல் குட் ஃப்ரைடே அன்னைக்கு கம்மிங் 3rd ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. வேர்ல்டு வைடு அண்டு தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னசென்ட்டான அப்பா பிள்ளை அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வாழ்வில் மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் உள்ளே வர்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் வந்து அவ்வளோ அழகாக இன்றைய தலைமுறையினருக்கு பிடிக்கிற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு ஃப்ரெஷ்ஷாக எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில் மிக அற்புதமாக இயக்கியிருக்காங்க. அதாவது அவர் வந்து தன்னை முழுசாக அதில் அர்ப்பணிச்சுக்கிட்டார். எப்போவுமே தன்னை ஒருத்தர் முழுசாக அர்ப்பணித்து ஒரு வேலை செய்யும்போது அது ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த படமும் அதே போல் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. இந்த படத்தை ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி பார்த்ததும் இந்த மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவர்கள் தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு 1/2 hour இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக பாராட்டி அந்தளவுக்கு பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதே போல் வேறு எந்த படத்துக்கும் அவர் பாராட்டியிருப்பாரா எனக்கு தெரியல. ஸோ அவருடைய இசையும் இந்த படத்தில் வந்து ஒரு குத்து சாங்கு அதே போல் எதுவும் கிடையாது. இது படத்தோட ட்ராவல், அதாவது ஸ்டோரியோட ட்ராவல் ஆகிற மாதிரியான சாங்ஸ் இதில் இருக்குது. அதுக்கான வரிகள் இருக்குது, அதுக்கான படப்பிடிப்பு எல்லாமே அதை நோக்கி பயணித்தோம். ஸோ அதுக்கான இசையை பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது நம்ம கேமராமேன் திரு வெங்கடேஷ் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜி, என்னென்ன லென்ஸ் வேணும், என்ன கேமரா வேணும், என்ன லைட்ஸ் வேணும், அதே போல் அவர் கேட்ட டெக்னாலஜி அத்தனையும் கொடுத்தோம். அதுக்குள்ளே டெக்னீஷியன் அதை வந்து அவரை சிறப்பாக பயன்படுத்தி இந்த அவுட்புட் வந்து ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருக்கிறாரு. இந்த படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா, ஜெய்ப்பூர், ஊட்டி, தூத்துக்குடி, சென்னைன்னு எல்லா இடத்துலையும் நடந்தது. அதை வந்து மிக அழகாக பிரம்மாண்டமாக படப்பிடிப்பு படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதீப் ராகவ் அவர் வந்து இந்த படத்தை ரொம்ப கிறிஸ்பாக இது பண்ணியிருக்கிறாரு. இப்போ ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி அவர் கிறிஸ்பாக பண்ணாரோ அதே மாதிரி படத்தையும் ரொம்ப கிறிஸ்பாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு எது நிஜம் எதுன்னே தெரியாது, அந்தளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அடுத்தது எங்கள் டீமில் உள்ள மகேஷ் மேத்யூஸ் ஸ்டண்ட் மாஸ்டர், ஒரு யங் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன். ஆனால் அதில் எங்களுக்கு இந்த படத்தில் ஷூட்டில் பார்த்தீங்கன்னா 2 இடங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஒன்று வந்து ஜார்ஜியாவில் ஏர்போர்ட்டில், இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து ஷூட் பண்ணோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா -14 டிகிரி செல்சியல் டே டைமில். அந்த ஹில்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி ஐஸு கொட்டி கிடக்கும், அந்தளவுக்கு குளிர் அதிகமாக இருக்கும். சன்லைட்டு இருந்தால் நாங்கள் தப்பிச்சோம். கொஞ்சம் ஷேடாக வந்ததுன்னா அடுத்த நிமிஷமே உடம்பெல்லாம் 1000 ஊசி குத்துற மாதிரி இருக்கும், கை காலெலாம் மரத்து போயிடும். ஸோ அதில் கிட்டத்தட்ட 14 days ஒர்க் பண்ணோம். நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமில் உள்ள எல்லாருமே அதில் வந்து ரொம்ப அழகாக சிரமப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. அது வந்து ஃபுல்ஃபில்லாக அது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த போர்ஷன் எல்லாமே. அதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும்போது அது வந்து ஒரு குறுகலான இடம், ஒரு ட்ரெயினில் வந்து ஃபைட் வச்சுருந்தோம்.
கிட்டத்தட்ட ஃபாரின் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்தாங்க. அது போக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ் ஒரு பெரிய பட்டாளமே இருந்தது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷாட் முடிஞ்சதுமே நான் என்னுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் அம்பிகாபதியை கூப்பிட்டேன். அம்பிகாபதி, எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார், ஒன்றே ஒன்று இருக்குது சார். ஒன்றுலாம் பத்தாது, 2-3 வைங்க. யாருக்கு வேணால் எப்போ வேணால் என்ன வேணால் ஆகும். எனக்கே கூட சில நேரங்களில் இன்ஜூர் ஆகும், நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் காட் கிரேஸ், ஒரு 10 டேஸில் வந்து பெருசாக யாருக்கும் இன்ஜூர் ஆகலை. சின்ன சின்ன இன்ஜூர் ஆச்சு. 10th டே எனக்கு காலில் ஒரு மிகப்பெரிய இன்ஜூர் ஆச்சு. அடுத்த நாள் ஷூட் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது இத்தனை டெக்னீஷியன், இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடாது சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது அடுத்த நாள் ஷூட் வரும்போது தாங்கி தான் நடந்து வந்தேன். இன்றைக்கி என்ன நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். பட் கேமரா ரோல் ஆக்ஷன் சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே ஃபயர் தான். அது நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது தெரியாது. அது காட் பிளஸிங், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லலாம். அதே போல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸும் அவங்கள வந்து முழுசாக அர்ப்பணித்து இதில் ஒர்க் பண்ணாங்க. எப்படி இப்போ நம்ம தலை எப்படி அப்படி தான் வாழு. ஸோ அதே போல் என் கூட இருந்த எல்லாருமே அவங்கள தன்னை அர்ப்பணித்து அந்த இதில் ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட ஒர்க்கு எல்லோரும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதாவது நம்ம டைரக்டர் டீம் ஆகட்டும், எனி அதர் டெக்னீஷியன், எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோடய தேங்க்ஸ். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ஆர்டிஸ்ட்டுக்கு வர்றேன். ஆர்டிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறந்தாங்கி நிஷா அவர்கள் வந்து என்ன ஷூட்டில் இருக்கும்போது டைரக்டர் வந்து சொன்னார், பக்ருதீன் சார் இவங்க வந்து ஸ்கிரிப்டில் இருக்கிற மாதிரி 2 வார்த்தை திட்டுவாங்க சார் அப்படின்னு. சரின்னு இருந்தேன். அவங்க பார்த்தா ஷார்ட் போகுது திட்டிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஷாக் ஆகிட்டு உடனே பக்ருதீன் சாரை கூப்பிட்டு, என்ன சார் இது, நீங்கள் 2 சீன் தானே சொன்னீங்க சார், இன்னும் இவ்வளோ திட்டிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு. இல்லை அவர் சொன்னார், மேடம் கூட 2 வார்த்தை போட்டுக்கலாமான்னு கேட்டாங்க. நான் சரின்னு சொன்னேன். ஆனால் இப்படி வசப்படுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. ஆனால் அப்புறம் அறந்தாங்கி நிஷாட்ட அப்புறம் சொன்னேன் வந்து, இல்லை இது நீங்கள் பண்ணது கரெக்டு தான், இந்த வந்து சீன் அப்போ தான் இது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி அந்த சீன் அதே போல் ரொம்ப நல்லா வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம யோகிராம், வேலு, நிரஞ்சன், கதிர், அதே போல் பத்மன், இவங்க எல்லாருமே அந்தந்த ஆர்டிஸ்ட்டு அந்தந்த கேரக்டரில் ரொம்ப அழகாக பண்ணாங்க. இதே போல் பல ஆர்டிஸ்ட் அதில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து இயல் பாப்பா, அவங்க வந்து ஒரு பார்ன் ஆர்டிஸ்ட் தான். டைரக்டர் ஆல்ரெடி இப்போ சொன்னார், அந்த சின்ன வயசுலேயே அந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அழகாக டெலிவரி பண்ணுற விதமாகட்டும் எல்லாம் ஆகட்டும். செட்லேயே அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணு ஒரு நாளைக்கு பெரிய ஹீரோயினாக வரணும்னு. அது கண்டிப்பாக நடக்கும். அதே போல் நம்ம ஜார்ஜ் வில்லியம்ஸ்னு நடித்தார் என் கூட. அப்போ அவர் வந்து ஒரு சீனு, அவர் அங்கே நிற்கிறாரு, நான் இங்கே நிற்கிறேன். அப்போ அவர் வந்து கொஞ்சம் சங்கோச்சப்பட்டார், சார் நீங்கள் அங்கே இருக்கணும் நான் இங்கே இருக்கணும், இதான் சார் அப்படின்னு கொஞ்சம் சங்கோச்சப்பட்டார். சார் சினிமா தானே சார், இது அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அந்த சீனை முடித்தோம். அதுக்கப்புறம் ஒரு எமோஷனான சீன், என்னுடைய எமோஷனான ஒரு சீனு. செட்டில் அந்த சீன் முடிஞ்சதை எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணாங்க. சார் ஓடி வந்து கையை பிடிச்சிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக கண்ணெலாம் கலங்கி அவர் வந்து ரொம்ப பாராட்டினார். அந்த தருணங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பாகுபலி பிரபாகர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனில் அப்படி ஃபோனை அப்படி தூக்கி வீசினார். அப்படி பார்த்தா எல்லாம் ஃபோன் தெரிச்சு ஓடுது. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் தூரமாக ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பயம். என்ன சார் இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக அடிக்கிறாரு. ஏன்னா அவர் அஜானபாக 6 அடிக்கு மேலே இருக்கிறாரு, கடோத்கஜன் மாதிரி இருக்கிறாரு. அது எல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க. அப்புறம் அவர் வந்து சொன்னார், இல்லை சார் நான் இப்படி பண்ணுறேன் இது இப்படி பண்ணுறேன், யாருக்கும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அடுத்த சீன் எடுத்தோம். அதே போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது போச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம லால் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர். அவர் வந்து இந்த படத்தில் பண்ணும்போது நாங்கள் எங்களுக்கு ஒரு இது பயம். ஏன்னா மோகன்லாலுக்கு அப்புறம் அவர் மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு நடிகர். ஸோ அவர் கூட நடிக்கிற ஷாட்டில் நாங்கள் ரொம்ப கான்சியஸாக பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ஷாட் அவர் கூட சார் கூட பண்ணும்போது சிங்கிள் ஷாட்லேயே ஓகே பண்ணோம். அந்தளவுக்கு சேலஞ்ச் எடுத்து பண்ணேன். அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் சிங்கிள் ஷாட்லேயே அது முடிஞ்சுது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம
சந்தோஷ் பிரதாப். அவர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் அவருடைய இது பார்த்தோம். பார்த்துட்டு வந்து இது வந்து ஒரு மேனரிசம் பண்ணார், சிரிச்சுக்கிட்டே ஒரு மேனரிசம் பண்ணார். அப்போ நான் டைரக்டர் சார்கிட்ட சொன்னேன், சார் இது மேனரிசம் நல்லா இருக்கு சார், படம் ஃபுல்லாக இது ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்கும்னு. சாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து அவர் கண்ணில் ஒரு அடிபட்டுரும், கண்ணில் பிளட் மாதிரி ஒன்று இதாகிடும், கிளாட் ஆகிடும். ஸோ எவ்ரி ஷாட், அதாவது அந்த கிட்டத்தட்ட 14 டேஸு எவ்ரி ஷாட் வந்து அவர் கண்ணில் அந்த பிளட்டை போடணும், எவ்ரி ஷாட்டு. அதாவது யாருமே சொல்ல வேண்டியதில்லை, யாருமே அவருக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அவரே அந்த கரெக்டாக அந்த ஷாட் ரெடினா அந்த கண்ணில் அந்த பிளட்டை போட்டு வந்துடுவார். அதை பார்க்கும்போதே நம்மளுக்கே சிரமமாக இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும். அது என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்களேன்னு. பட் அவர் வந்து அதை டெடிக்கேஷன், அந்த அளவுக்கு அவர் வந்து சின்சியாரிட்டி, அவர் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும் நீங்கள். அதே போல் நம்ம ஷாம் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மெச்சூர்டான நடிப்பு அந்த படத்தில் கொடுத்துருக்கிறாரு. அவர் இத்தனோட வருட ட்ராவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அனுபவம், அந்த மெச்சூர்டான நடிப்பு அதை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண கேரக்டரை வேறு யார் பண்ணாலும் இந்த அளவுக்கு நல்லா ஜஸ்டிஃபை பண்ணி இருக்க முடியுமான்றது எனக்கு ஒரு டவுட் தான். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் இருக்கு. And I hope all are doing good. So once again back in Chennai, and Chennai is one of my favorite places due to the warmth of its people. Of course, food, dosa, idli, sambar, botte, Colombo, and many more. And of course, the that cinema culture that thrives here. I just love that. So I love Chennai for multiple reasons. And today we all have gathered here for the pre-release event, and I have had this opportunity to meet my entire cast and crew over here once again. So thank you so much, Chennai Media Fraternity and everyone who all are present here for adding grace to our event. And just want to say, whenever I come on this stage, this particular stage, I feel like this is not an ordinary platform or a stage. It is much more than that. It is beyond that. It's a sacred place. It's a sacred platform where legendary actors left their marks and paved path for us. Icons like Sridevi ma'am, Kamal Hassan sir, Rajni sir, they have contributed significantly for Tamil cinema. And today, yes, today, thank you so much. I have had that opportunity to be able to stand on this particular stage and to be able to connect with you people one-on-one. So thank you so much. So I'm feeling extremely, extremely fortunate. And now for this film, our leader is standing next to me. Ruko zara. So, you know what? When a few months back, I met Sir for the very first time. You know what I found and what I felt about him? Like, he's an epitome of kindness and generosity. And the one question I have asked him when we were shooting in Georgia, how come you are so concerned about everyone present around you? आप सबके लिए इतना सारा केयर कैसे कर लेते हो? That's your nature, I know that. So he replied me there, and that actually stayed with me. That people gonna forget you soon, but they will never forget one thing: how you have treated them. And that's the thing that stayed with me, sir. Thank you so much for motivating me. Thank you so much for being there for me. And I'll tell you one thing about him. I don't know much about his films before, but for Leader, he has invested himself like anything. Also, I have seen his 360-degree transformation throughout this film. I know he worked tirelessly for this project. So congratulations, and I'm sure this movie is going to be a huge, huge landmark in your career. All the best, sir. I love you so much. And now coming to my favorite person, captain of the ship, Durai Sinthal Garu. क्या बोलूँ मैं आपको? I mean, a few months back when I got a call from his side, he started narrating me the film. And deep inside my heart, it was already a yes. I was like, I was dying to work with you.
You are a visionary in yourself. And I'll tell you one thing, we are poles apart, north and south. He hardly speaks. And I am the chatterbox that you have to shut me up. You know, I'm somebody like that. But surprisingly, we get along very nicely on the sets of Leader. And thank you so much, sir. And yes, one more thing I want to mention here, that if given a chance and I have to steal one thing from Senthil Garu, that would be patience. I told you just now, remember? No matter how the circumstance will get, chaos here and there, but this guy never loses his calm and cool. I respect you a lot. Thank you so much. Thank you so much, Sarvanan sir. And to the entire team of Leader, congratulations. The big day is not that far. Our film Leader is going to release on 3rd April. So Kandipa must watch. Thank you so much. Thank you. Thank you, Payal. Wait, Thank wait. you so much. அப்படியே வந்து ஒரு 1000 வாலா பட்டாசை பத்த And வச்சு Jibran sir, I mean, what you are, bringing on the table is just marvelous. I love all your songs, especially the last one they just performed. It's actually giving me goosebumps. So thank you so much. And Venkatesh Karu, my DOP, my cinematographer, he's a visionary in himself. Thank you so much for trusting me and making me feel so beautiful and gorgeous on screen. Thank you. சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். அதை வாழ்க்கையோட தத்துவமாக வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள். இங்கே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு அதையே தான் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். கணேஷ்லேருந்து எல்லாருமே வந்து அவரை பற்றி அவ்வளோ பிரமாதமாக ப்ரைஸ் பண்ணி பேசினாங்க. ஸோ எனக்கு அவர்கிட்ட பிடித்தது அவர் என்ன நினைக்கிறாரோ நம்ம நினைக்கிறத நம்ம தைரியமாக துணிஞ்சு செய்யணும். யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாம. ஸோ அதை அவர் செஞ்சிட்ருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் 50 வயசு தாண்டி அவர் நடிக்க வந்திருக்காரு அப்படின்னாங்க. ஆனால் 50 வயசில் 25-30 வயசுக்கு உண்டான உடம்பு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். ஸோ இந்த டைட்டில் லெஜெண்டுக்கு அப்புறம் லீடர் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு நல்ல டைட்டில். டைரக்டர் துரை செந்தில்குமார் இந்த டைட்டிலே ஒரு சென்டிமெண்ட்டாக அவருக்கு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு மரியாதையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். சாந்தனு பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாப்புல, துரை செந்தில்குமார் அவர் படங்களை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது சாதாரணமாக சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ அவருக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சமாச்சாரம். என்னென்னா அவர் எப்போவுமே நல்ல டெக்னீஷியன்களை வச்சு பிரமாதமாக எல்லாத்தையும் வச்சு படம் பண்ணுவார். இப்போ இவருடைய இதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை வந்து சேலஞ்ச் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் அவருக்கு. ஆனால் கண்டிப்பாக அதை செய்வார். ஏன்னா டெக்னீஷியன்ஸு பூரா ஜிப்ரான்லேருந்து எல்லாருமே டெக்னீஷியன்ஸு பூராமே வந்து திறமையான ஆட்களாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவருடைய நல்ல மனதுக்கும் உங்களுடைய திறமைகளுக்கும் இந்த லீடர் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையும். ஏன்னா நான் வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன், இந்த ட்ரெய்லர் போடும்போதெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக உற்சாகமாக அவ்வளோ தூரம் பிரமாதமாக கைதிட்டுருக்காங்க. ஸோ அதனால் எனக்கே எப்படா படம் பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன டெம்டேஷன் வந்துருச்சு. படம் 3ஆம் தேதி போடுறதுக்குள்ளே அதாவது போட்டாங்கன்னா அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன இது வந்து அந்த அளவுக்கு படத்தை வந்து அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே வந்து ஒரு செலவு பண்ணுறது மட்டுமே இல்லாமல் அதில் வந்து ஒரு சென்டிமெண்ட் என்ன வேணுமோ சினிமாவுக்கு எல்லாமே அதில் இருக்குங்கும்போது துரை செந்தில்குமார் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் சொன்னாங்கள்ல சினிமாக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவர் வர்றது வந்து சினிமாவில் வந்து மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருந்தாருன்னா எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும், எத்தனையோ பேர்த்துக்கு உதவியாக இருக்கும். அதனால் இவர் சம்பாதிக்கிறதுக்காக வரல சினிமாவில், அவர் நினச்சதை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு வந்திருக்காரு. அதே நேரத்தில் இது ஒரு சினிமாவுக்கு ஒரு சர்வீஸாக தான் அவர் வந்து எல்லாமே பண்ண போகிறாரு. அதனால் அவர் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து
சினிமாவுக்கு எல்லா சேவையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் டெக்னீஷியன்ஸ், இவருக்கு பக்கபலமாக, டைரக்டருக்கு பக்கபலமாக இருந்தவங்க, இவருக்கு பக்கபலமாக இருந்த எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு துரைசந்திர அங்கிளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் சிரித்தேன், அழுதேன், கோவமாக இருந்தேன், சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் இருந்தது. எல்லா சீனும் பார்த்து பார்த்து டைரக்ட் பண்ணாங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி இன் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்ஸ் துரைசந்திரக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு கேமராமேன் வெங்கட் அங்கிள். ஆக்சுவலாக வெங்கட் அங்கிள் வந்து எங்கள் அப்பாவோட டிக் 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 படத்தில் ஆக்சுவலாக கேமராமேனாக ஒர்க் பண்ணாங்க. என் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், லக்கி கேமராமேன் சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ நான் இந்த படத்தில் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் இப்போது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜிப்பான் அங்கிள். டீசர்லேயே நான் உங்களோட மியூசிக்கல் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்களோன்னு பார்க்க எக்ஸைட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் சாம் வந்து படத்தில் என்னோட ஃப்ரெண்டாக நடிக்கணும். ஆனால் உண்மையிலேயே நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கா இப்போது. அப்போ எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போது பெரிய ஃப்ரெண்டு சந்தோஷ் அங்கிள். ஆக்ஷன் சொல்லும் போது லெஜண்ட் அங்கிளோட ஃபைட் பண்ணுவாங்க. கட்டு சொன்னாங்களா என்னோட வந்து விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் ஆண்ட்ரே ஆண்டி. யூஸ்வலாக என்னோட அத்தை தான் ஷூட்டிங்க்கு வருவாங்க. ஆனால் ஆண்ட்ரே ஆண்டி வரும்போது மட்டும் தான் என் அப்பா சொல்லுவாங்க, நான் வரேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க என் அப்பா. நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லெஜண்ட் அங்கிள். லெஜண்ட் அங்கிள் அண்ட் நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோம். இப்போது நீங்கள் வந்து அந்த டீச்சரையே பார்த்திருப்பீங்க. நானும் சாமும் ஒரு கிளிஃபு மேலே நிற்போம். ஸோ அப்போது லெஜண்ட் அங்கிள் வந்து எங்களை காப்பாற்றும் போது அவங்க ஆக்சுவலாக ஸ்லிப் ஆயிட்டாங்க. ஆனால் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கும் சாமுக்கும் ஒரு மினி ஹார்ட் அட்டாக் வந்தது. எங்களுக்கு டைலாக் எல்லாம் மறந்துருச்சு. அவங்களோட பெஸ்ட்டு ஹார்ட் ஒர்க்கு தான் அந்த ட்ரெயின் சீக்வென்ஸில் பார்த்தேன். அந்த ட்ரெயினில் ஃபைட் பண்ணும்போது நானும் அவங்க கூடயே பார்த்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பண்ணீங்க அங்கிள். ஆனால் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க அங்கிள் ப்ளீஸ். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, பட் இவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இருக்கு. நான் இந்த படத்தில் நடித்தேன். யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ எங்கள் பாட்டிக்கு தான் ரொம்ப சந்தோஷம். எதுக்கு தெரியுமா? ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் அங்கிள். நன்றி. ஒரே நிமிஷம் தங்கம், நீ எத்தனாவது படிக்கிற? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 5ஆவதா? ஏங்க தயவு செய்து கை தட்டுங்க. everyone, I'm happy to be a part of this movie. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் நிறைய லேர்ன் பண்ணேன். ஸோ தேங்க்யூ டைரக்டர் அங்கிள் அண்ட் தேங்க்யூ லெஜண்ட் அங்கிள். தேங்க்யூ டு இயல். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃப்ரீ டைம் அப்போது நானும் இயலும் நிறைய கேம்ஸ் விளையாடிருக்கோம், புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ இயல். தேங்க்யூ டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெரி ஹாப்பி. எல்லோரும் டின்னர் டைம் அப்படியே அமைதியாகிட்டே போகுது க்ரௌடு. பட்
இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது ஐ திங்க் டெஃபினெட்லி திஸ் வில் கிவ் த எனர்ஜி அவுட். லைக் இப்போ நீங்கள் காத்திருந்ததுக்கு எல்லாமே பதில் அந்த படம் ரிலீஸ் அன்றைக்கி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ துரை சார், ரொம்ப 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 பெரிய நன்றி. சினிமாவில் என்னோட அடுத்த வளர்ச்சிக்கு காரணம் கண்டிப்பாக அந்த படமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே, படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பாராட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் படம் எடிட் பார்த்து, மியூசிக் பார்த்து, அதுக்கப்புறம் நிறைய பேர் படங்கள் பார்த்தவங்க வந்து பாராட்டினது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் லெஜண்ட் சார் பற்றி சொல்லணுன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பட பூஜைக்கு போனேன். ஒரு இடத்துல 2 இடத்துல சொல்கிற விஷயம் சும்மா கிடையாது. யாரை ஏதாவது சொல்லிட்டு போகலாம். பட் அவர் வந்து தூத்துக்குடிக்காரர். அவர் வந்து கேப் இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது, சார் அடுத்த படம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தார். நான் சொன்னேன், இது மாதிரி லெஜண்ட் சரவணா சாரோட படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து நான் எல்லாம் வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார். இன்றைக்கி நான் இந்த ஊரில் சாப்பிட்றேன்னா நான் கேபில் தான் தங்கியிருக்கேன். எனக்கு வீடெலாம் கிடையாது. என் ஃபேமிலிலாம் ஊரில் தான் இருக்குது. எனக்கு சாப்பாடு போகிறதே சரவணா ஸ்டோரில் தான். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஊர் ஆளுங்க யார் வேணாலும் போய் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் போய் சாப்பிட்லாம் அப்படின்ற விஷயம் அவர் தான் இங்கே கொண்டு வந்தார். இங்கே மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் வந்து அவர் ஃபஸ்ட்டு படமோ கோவிட் அப்போ வந்து அவர் நார்மலாக எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆரம்பித்த விஷயம் இன்னி வரைக்கும் கண்டினியூ பண்ணி 200-300 பேருக்கு இன்றைக்குமே சாப்பாடு போட்டுட்ருக்காங்களா அவங்க ஊரில். ஸோ அவரை பற்றி அவ்வளோ பெருமையாக, அவர் படத்தில் ஆக்டராக வந்து நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்களும் பார்க்க போகிறீங்க, அது செகண்டரி. பட் ஆஸ் எ ஹியூமன் உங்களை பற்றி நிறைய வேறு ஆட்கள் மூலிமா தெரியும் போது பெரிய ரெஸ்பெக்ட் உங்கள் மேலே. உண்மையாகவே பெரிய 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 விஷயம். ஏன்னா எல்லாம் வளரும்போது நிறையா பண்ணுவோன்னு ப்ராமிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் இவங்கெல்லாம் வந்து ஜென்ரேஷனாக வந்து பெரிய இடத்துல இருக்காங்க. பட் இன்னுமே பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த நன்றி மறக்காமல் இருக்கும்போது, அவங்களால தான் நம்ம அப்படின்னு மறக்காமல் இருக்கும்போது, கண்டிப்பாக இந்த வாழ்த்துக்களே, இந்த பாராட்டுகளே போதும் சார். உங்கள் படம் இல்லை, நீங்கள் எது தொட்டாலும் வெற்றி தான் கண்டிப்பாகவே. நன்றி. அண்ட் ஃபார் த டெக்னீஷியன்ஸ், ஃபார் த ஃபேக்ட், இந்த படத்தில் வந்து எல்லா விதமான பேக்கேஜ் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண நிறைய படங்களில் சார்பேட்டா, அந்த மாதிரி அரண்மனை 4 இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் பண்ணும்போது இந்த படம் ஒரு முழுமையான பேக்கேஜாக நான் பார்க்குறேன். அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, இது ஒரு ஹாரர் ட்ராமா. பட் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கண்டிப்பாக இந்த படம் வந்து புதுசாக ஒரு ஜானரையோ, புதுசாக ஒரு என்டர்டெய்னரையோ டெஃபினெட்லி இன்ட்ரடியூஸ் பண்ண போகுது. மியூசிக், இந்த பாட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, சில நேரத்தில் ஒரு கோயில் போகும்போது நம்மளுக்கு வந்து நல்லா தெரியாமல் நம்மளுக்கு சோக்காய் கண்ணில் தண்ணி வரும் இல்லையா, அந்த ஃபீலிங்கை ஸ்டேஜில் கொடுத்தீங்க. உண்மையாகவே ரொம்ப அழகான சாங். டெஃபினெட்லி இந்த சாங்லேருந்து நான் உங்கள் பெரிய ஃபேனு, ஏற்கனவே பெரிய ஃபேனு. லைக் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் ஜெப்ரான் சார்னா, கண்டிப்பாக ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அது எல்லா சாங்லேயும் அழகாக கொடுத்துருக்கீங்க. டெஃபினெட்லி நான் என்னைக்காவது நான் டைரக்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களை நான் மியூசிக் டைரக்டராக வைப்பேன் சார். இது இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் பாக்யராஜ் சார், பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். பாக்யராஜ் சார் பற்றி ஒரு சொல்லணுன்னா, என்னோட 2வது படம் தாயம் சொல்லி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் தாயம் பண்ணேன். ஸோ அந்த படம் அப்போது நான் சாரை போய் மீட் பண்ணேன். பார்த்திபன் சார் மூலிமா எனக்கு பயிற்சியும். ஸோ அதனால் போய் நான் இன்வைட் பண்ணும்போது நான் வரேன் அப்படின்னாரு. சாந்தனுகிட்ட சொன்னேன், அப்பா வராறானா, என் படத்துக்கே அவர் வந்ததில்லை, எப்படி உங்கள் படத்துக்கு வராருன்னு. ஸோ அது மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, வளர்ந்து வர பல டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிற ஒரே லெஜெண்ட் அப்படின்னா நீங்கள் தான் சார். அந்த லெஜெண்ட்க்கு அப்புறம் நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய லெஜெண்ட் சார். ஸோ எல்லாருமே ஆர்ட் டைரக்டாக இருக்கட்டும். Thank you. And EL, thank you so much for mentioning, and very very happy. Matthew brother, thanks for mentioning. And எல்லாமே ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். நிறைய இடம் ட்ராவல் பண்ணோம். ஜார்ஜியா போனோம், ஜெய்ப்பூர் போனோம். உண்மையாக சொல்கிறேன், பெரிய ப்ரொடக்ஷனாலே கொஞ்சம் கஷ்டப்படுவோம். என்னன்னா பெரிய ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணணும் தான் இருக்குமே தவிர யாருமே பெருசாக கவனிக்க மாட்டாங்க. இந்த படத்தில் எந்த இடத்துலையும் எந்த குறவும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க. ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணணும். கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி உங்களை தூக்கி வச்சு கொண்டாடும். ஸோ டெஃபினெட்லி ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் டிஓபி சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹானஸ்ட் ரிவ்யூ. நான் எப்பயுமே படத்தில் வந்து என்னோட வெற்றி எப்போ பார்ப்பேன்னா, நான் படம் ஷார்ட் முடிச்சு டேரக்டர் சொல்லும் போதோ, படம் முடிச்சு எடிட்டர் சொல்லும் போதோ, இல்லைனா வந்து கேமராமேன் சொல்லும் போது தான் நான் நம்புவேன், ஓகே நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் சொன்னதெல்லாம் நான் நம்புகிறேன், நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் டு ஆல் த ஆர்டிஸ்ட். நிறைய பேரோட மெனக்கடல் இருக்குது. நான் மென்ஷன் பண்ணது 4-5 பேர் தான் இருக்கலாம். பட் இந்த படம் வந்து ஒரு முழுமையான பேக்கேஜ். எல்லாருமே அவங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய 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 வெற்றி அடையணும். அது உங்கள் கையிலையும் இருக்குது. நன்றி என்னோட வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். கருடன் படம் போய் பார்த்துட்டு வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும்டா, அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது இந்த படத்தில், எல்லா கேரக்டர்ஸையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு.
அப்படி சொல்லி முடிச்சு ஒரு 4வது நாள் நம்ம நிக்கில் ஃபோன் பண்ணி துரை செந்தில் சார் உங்களை மீட் பண்ணோன்னு சொல்கிறாரு ஷாம் சார் அப்படின்னும் போது, யோ சும்மா காமெடி பண்ணாதயா நீ வேற, அப்படி இல்லைங்க சீரியஸாகவே மீட் பண்ணோன்னு சொல்கிறாரு. அடுத்த படத்தில் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது அப்படிங்கிற போது ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். நானே போய் பார்க்குறேன், நிறைய இல்லை டேரக்டரே வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி செந்தில் சார் வந்தார். வந்து பொதுவாக பேசினோம். அதுக்கப்புறம் கதை இதெல்லாம் நான் பெருசாக கேட்டுக்கல. காரணம் என்னடான்னா, ஐ நோ இஸ் அ மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் டைரக்டர் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரிங்கிறதுல எந்த டவுட்டே இல்லை. ஏன்னா அவர் எடுத்திருக்க எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வேல்யூஸ் இருக்கும், அதை மீறி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் இருக்கும். சினிமா பிளாட்ஃபார்மை வந்து ஒரு தரமான ஒரு வேயாக யூஸ் பண்ணுற ஒரு ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா இஸ் துரை செந்தில் சார். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்ம நான் ஆல்மோஸ்ட் 40-45 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டரா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டப்பிங் போகும்போது பொதுவாக டேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் வேறு வேலைங்களாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அசோசியேட் டைரக்டரை வச்சு டப்பிங் பண்ணிவிடுப்பா ஃபைனலாக வந்து பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் நான் டப்பிங் போகும்போது சாரும் இருக்கார், 2வது வாய்ஸ் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அவரே பேசி வச்சுருக்காரு. அதாவது என் வாய்ஸும் அவர் பேசி வச்சுருக்காரு, லெஜெண்ட் சாரோட வாய்ஸும் பேசி வச்சுருக்காரு, மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அவரே வாய்ஸ் பேசி இதுதான் எனக்கு வேணும், இதுதான் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி, இது யாருமே பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக சார். பட் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, யோர் டிசிப்ளின், யோர் சீரியஸ்னஸ். பொதுவாக சொல்லுவாங்க, a true leader is a person who creates more leaders than followers. அந்த வகையில் நம்ம லெஜெண்ட் சரவணன் சாரை சொல்லலாம். அவர் இப்போ தூத்துக்குடி போகும்போது அவருக்கு பின்னால் அந்த ஊரே வந்து அப்படி வந்து நிற்கிது. ஐ மீன் ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ பேர் வராங்க, டெய்லி வராங்க, பார்க்குறாங்க. பிகாஸ் அவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு, அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பீப்புளோட லைஃப் அம்பிஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ டு மீ இஸ் ஒன் ட்ரூ லீடர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ சரவணன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு நம்மலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான ஒரு சரவணன் சாரை பார்க்குறோம். பட் நான் நடிக்கும் போது ரொம்ப ஒரு கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அவ்வளோ ஜோக்ஸ் சொல்லுவார், அவ்வளோ சென்ஸ் ஆஃப் ஹியூமரான ஒரு பர்சன். பட் he has a very very big vision in life. அந்த விஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட பிஸ்னஸ் எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ்ன்ட்டு. அதே மாதிரி இப்போ சினிமாவில் கால் எடுத்து வச்சிருக்காரு. இது 2வது படம். கண்டிப்பாக உறுதியாக சினிமாவில் தான் இருக்க போகிறாரு. கண்டிப்பாக இஸ் கோயிங் டு கிரியேட் அ லாட் ஆஃப் மூவிஸ். அவரோட ப்ரொடக்ஷன் மூலியமாக நிறைய டேரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு இருக்காரு. ஸோ லெஜெண்ட் சார், உங்கள் மாதிரி ஒரு விஷனரி நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் கம் இன் டு அவர் சினிமா அண்ட் என்கரேஜ் ஆல் த யங்ஸ்டர்ஸ் வித் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். மற்றபடி டெக்னீஷியன்ஸ்ன்னு சொல்லணுன்னா, இன்ஃபேக்ட் செந்தில் சாரோட படம் ஏன் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னா, த வே ஹி சூஸஸ் இஸ் டெக்னீஷியன்ஸ் லைக் சரவணன் சார், வெங்கடேஷ் சாராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கிப்ரானாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அந்த படத்துக்கு என்ன தேவையோ, யார் தேவையோ அது மட்டும் தான் நடக்கும் இங்கே இந்த லாபியில். இங்கே இன்ஃப்ளூயன்ஸஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ எதுவுமே நடக்காது. என் கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பண்ணுவாருன்னு உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையில் லீடரில் எனக்கு ரோல் கொடுத்து என்னை நடிக்க வச்ச செந்தில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க, உண்மையிலேயே இந்த மேடையில் நிற்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இயக்குனர் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் லெஜண்ட் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் கடைக்கு வந்து விளம்பரங்களுக்கு இது மாதிரிலாம் போகும்போதே வந்து சார் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு எப்போவுமே பேசும்போது அந்த லீடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, எப்பவுமே தன்னை மட்டுமே பெருமைப்படுத்தாமல் தன் கூட இருக்கிற எல்லாரையுமே அவர்களுடைய பெருமையை பெருமைப்படுத்தக்கூடிய மனிதர்கள் நாங்கள் பார்க்குற இடங்களில் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. நாங்கள் எப்போ கடைக்கு போனாலும் சார் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்கிற ஒரே வார்த்தை, நிறைய நல்லா பண்ணுங்க, நிறைய படங்கள் பண்ணுங்க, நிறைய மேடைகளில் உங்களை பார்க்குறேன்னு ஒவ்வொரு முறையும் அந்த ஊக்கப்படுத்துகிற விதம். கவிஞர் வாலி சொன்ன மாதிரி
ஊக்கப்படுத்தினால் ஊக்குவிப்பவன் கூட ஒரு நாள் தேக்கு வைப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கலைஞர்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிற மனிதர். ஆனால் எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 6 மாசத்துக்கு சரவணா ஸ்டோர் பக்கம் போக முடியாது. ஏன்னா தெரியாம 2 வார்த்தை திட்டி வச்சிருக்கேன் சார். அது நான் சொல்லல, இயக்குனர் தான் எழுதி கொடுத்தாங்க. அதுல ஒரு எழுத்து கூட என்னுடைய சுய எழுத்து கிடையாது. அதை நான் சொல்லிடணும். அதே மாதிரி இயக்குனர் அவர்கள் எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. இந்த படத்துல என்னுடைய கணவரும் நடிச்சிருக்காரு. ஓலா கிடையாதுடா தம்பி, வீட்டுல எப்படி அமைதியா இருப்பாரோ படத்துலயும் அமைதியா தான் இருந்தாரு. நானும் ஏதாவது ஒரு இடத்துல வாயை திறந்துருவாரான்னு எட்டி பார்த்தேன். கடைசியா சாரே பல தடவை அவர் ஆக்ஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாரு, ரியாக்ஷனே கம்மியா இருக்கு மேடம். நான் சொன்னேன், 15 வருஷமா ரியாக்ஷனே இல்லாம தான் சார் இருக்காரு. நீங்க என்ன சார் 2 நாள்ல இவ்வளவு கண்டுபிடிக்கலாமா சார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் லெஜண்ட் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் வணிகத்துறை சார்ந்து சினிமா துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னாலும், நான் பார்த்த விஷயம், நம்ம பார்த்த விஷயம், சரவணா ஸ்டோர் போயிட்டோம் அப்படின்னா எங்களை தாண்டி அங்கே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காகவே கடைக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உணவை மிக குறைந்த விலையில கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். அவங்க ஊரில் தான் நாங்கள் ஷூட்டிங் போகிறோம். அவர் ஏன் லீடர்னு சொல்கிறேன்னா, சாரோட ஊரில் நடிக்கிறவங்களுக்கு சாப்பாடு உண்டு, கூட இருக்கிறவங்களுக்கு உணவு உண்டு. ஆனால் அந்த ஊருக்கே உணவு உண்டு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த ஷூட்டிங் டேட்லையும் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் யார் வேணாலும் வந்து சாப்பிடலான்னு சொன்னாங்கல்ல, அள்ளி அள்ளி கொடுத்த கைக்கு சொந்தக்காரர் உண்மையிலேயே லீடர் சரவணா அண்ணன் மட்டும்தான். அதை நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், முன்பு அமர்ந்திருக்கும் என் ராசுக்குட்டி அவர்களுக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறேன் இங்கே பத்திரிகை நண்பர்களை. ரொம்ப வருஷம் ஆச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்து. லெஜண்ட் சரவணன் சார், உங்களை பற்றி நான் என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு. நான் அதை பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். அதாவது ஓப்பனாக சொல்ல போனோம்னா, படங்களே இல்லாத நேரத்தில் எனக்கு இந்த படம் வந்துச்சு. இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரோலாக இருந்தால் கூட இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எஸ்பெஷலி நான் முன்னாடி துரை செந்தில் சாரோடைய எல்லா படங்களும் பார்த்துருக்கேன். பட்டாசு எஸ்பெஷலி என்னுடைய ஃபேவரட் படம், ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அது வரைக்கும் அடிமுறைங்கிறது ஒன்று என்னன்னு எனக்கு தெரியாது. நான் மார்ஷல் ஆர்டிஸ்டில் இருந்தால் கூட எனக்கு தெரியாது. அதை கற்றுக் கொடுத்தது அவர் தான். இப்போது திருப்பி பார்க்குற ஒரு படம் அது. ஸோ இந்த படம் வந்தபோது அவரோட டைரக்ஷனில் பண்ணுறமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் லெஜண்ட் சரவணன் சாரை பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ்ன்னு நான் சொல்லலாம். பெய்டு பிக்னிக் இந்த படம் எனக்கு இருந்தது. ஓசியில் ஜாலியாக நான் ஜெய்ப்பூர் சுற்றி பார்த்தேன் சந்தோஷமாக. செம்ம சாப்பாடு, செம்ம ட்ரீட்மெண்ட், என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. சச் அ லவ்லி ஹீரோயின் ஆல்சோ. ஹீரோயினோட மதர் கேரக்டர் தான். சச் அ டார்லிங் ஷீ இஸ். ஆல் இன் ஆல் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஜிப்ரான் சார், உங்களுடைய லைவ் சிங்கிங் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். கூஸ் பம்ப்ஸ். அண்ட் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ டெக்னீஷியன்ஸுகளுக்கு என்ன மாதிரி நானும் ஒரு டெக்னீஷியன் தான், கூப்பிட்டு வேலை கொடுத்து சாப்பாடு போட்டு பணம் கொடுத்து அவங்கள அவ்வளோ தங்கமாக பார்த்துக்கிட்ட லெஜண்ட் சரவணன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் மட்டும் இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற எல்லாமே மாபெரும் வெற்றி அடையணும்னு. அந்த லீடருங்கிற பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி லீடர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் சார். நாடும் நல்லாயிருக்கும், வீடும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் என்னோடய டீமுக்கு நான் சொல்லிக்கிறேன், தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வெஸ்லி, பாலா, ஆண்ட்ரியா, சந்துரு எல்லாருக்கும். பிகாஸ் ஏன்னா லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் அவங்க யாருமே ஒழுங்காக தூங்கலை. ஏன்னா டெக்னிக்கலி ஃபுல் லென்த் லைவ் பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பண்ணுறவங்க 2 படம் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. பைக்கர் ஃபில்மும் லீடரும். ஸோ அதனால் என்னோடய டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோடய மியூசிஷியன்ஸ்க்கும் அண்ட் சிங்கர்ஸ்க்கு. எங்களுக்கு ரிஹர்சல் பண்ண ரொம்ப ஷார்ட் டைம் தான் கிடச்சிது. அண்ட் பாடும்போதெல்லாம் டென்ஷனாகவே இருந்துச்சு. ஸோ தே டிட் அ கிரேட் ஜாப். அப்புறம் நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறதெல்லாம் முடிச்சிடுறேன். விவேக சார் அண்ட் மோகன். அதாவது நாங்கள் லிரிக் எழுதிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன், மாட்டிக்கிட்டோம், இந்த இடத்துக்கு போனால் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு தெரியும் பொழுது நான் ஃபோன் பண்ணுறேன் 2 பேர் சார். ஏன்னா தேங்க்ஸ், அந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு சிக்கலாக இருக்கும், அதை அழகாக எடுத்து கொடுத்து
பண்ணுற ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் எனக்கு எப்போவுமே இருக்குது. உங்கள்கிட்ட வந்துட்டு அப்பாடா சாங் சேஃப் அப்படின்னு. தேங்க் என்னோட டீமுக்கு அண்ட் சிங்கர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், திங்க் மியூசிக் சந்தோஷ் கூட ஓகே. ஏன்னா வாகேஸ்வராலேருந்து ஐ பீன் ட்ராவலிங் அண்ட் எனக்கு இது ஆக்சுவலி அவருக்கு தெரியுமான்னு தெரியல, சோலோவாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பாடி ரிலீஸ் ஆகுறது, அதுவும் திங்க் மியூசிக்லேயே இருக்குது. அண்ட் நாங்கள் திங்க் டிவைன் கொரோனா டைமில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஓடி ஓடி உட்கழந்த சாங் இன்னைக்கு கோயிலெல்லாம் ப்ளே ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் இது அப்படியே அமைஞ்சது டேரக்டர்னால தான். இப்போ என்னோடய வாய்ஸ்லேயும் ஐம் ஃபர்ஸ்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் இன்னொன்று டெக்னிக்கல்லி நான் ஐ ஷுட் தேங்க் மை சினிமோட்டோகிராஃபர், எடிட்டர் சார், துரை சார் அண்ட் எல்லாரையுமே. ஏன்னா டெக்னிக்கலி இது வந்து ரொம்ப சவுண்டான ஒரு ஃபில்ம், ஃபாரினில் இருக்கும். அண்ட் ஒரு ஃபைட் வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் சொல்லாமான்னு தெரில, பட் ஓகே ஆமாம் வந்துடுச்சு. ஸோ ட்ரெயினில் இருக்கும், அதெல்லாம் சான்ஸே இல்லை. லெஜண்ட் சார் வந்து பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. அண்ட் அகெயின் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸாக அந்த சின்ன இடத்துக்குள்ளே நான் பார்த்துட்டு இதுக்குன்னு ட்ரெயினுக்குன்னு நம்ம ஒரு தீம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தீம் பண்ணோம். அண்ட் படத்தில் அந்த மாதிரி நிறையா தீம்ஸ் இருக்குது. அண்ட் எடிட்டர் ஐ ஷுட் தேங்க் யூ ஸ்பெஷலி. ஏன்னா எல்லாருமே வந்து மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பீட் சிங் பண்ணலைன்னா நாங்கள் மாட்டிப்பேன். அதை உங்களோட ஒர்க் வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஐ ஷுட் தேங்க் யூ. அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறது படத்தில் ரீரெக்கார்டிங் எடுத்து திரும்ப கட் பண்ணி கரெக்டாக அந்த சிங்க் பண்ணது எல்லாமே அட்லீஸ்ட் எனக்கு தெரியும், எனக்கு தான் அந்த கிரெடிட் வரும்னு. தேங்க்யூ. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் ஆக்டர்ஸுமே அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நவ் ஐ கம் டு மை டேரக்டர். ஏன்னா நான் இதில் ஃபர்ஸ்ட் லுக்கோட லான்ச்லேயே சொல்லியிருந்தேன், ஒரு டேரக்டரோட எல்லா ஃபில்முமே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா அது எங்கள் டேரக்டர் தான். பிகாஸ் ஹீரோஸ் வந்து சூப்பர் ஹீரோ ஆகிறதும் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ஆகிறதும் ஒரு டேரக்டர்னால தான். அண்ட் அந்த மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், அந்த மாதிரி நிறையா லெஜெண்டரி டேரக்டர்ஸ் இருக்காங்க. அதாவது ஒரு கமர்ஷியல் பேக்கிங்கில் ஃபேமிலியை உள்ளே கொண்டு வந்து ஹீரோஸ்க்கு விசில் வாங்கி கொடுக்குற டேரக்டர்ஸ், அது வந்து பெரிய அது வெளியில் தெரியாத ஒரு ஆர்ட். அண்ட் அந்த மாதிரி ஒரு டைரக்டர் துரை சார். அண்ட் கண்டிப்பாக ஹீ வில் கோ இன்னும் நிறையா இடத்துக்கு போவார். ஏன்னா அவரோட தாட் ப்ராசஸ், ஒர்க்கிங் ஸ்டைல், சின்ன மைன்யூட் இன்னும் படத்தில் இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சவுண்ட்ஸு எல்லாமே. அண்ட் வேலை வாங்குகிற சில பேருக்கு அடுத்தவங்களோட ஈகோ ஹர்ட் ஆகாமல் வேலை வாங்கணும், ஏதாவது ஒரு பாயிண்டில் ட்ரிகர் ஆகிடும். அது அவருக்கு அந்த ஆர்ட் அவருக்கு பயங்கரமாக தெரியும். ஸோ எப்படியோ வாங்கிடுவார். ஸோ அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் லெஜண்ட் சார், உங்களோட மியூசிக் டேஸ்ட் எல்லோரும் எல்லா பற்றியும் பேசினாங்க. உங்கள் மியூசிக் டேஸ்ட் எனக்கு ஆட் டைம்லேருந்தே தெரியும். ஸோ நீங்கள் ஒரு மெலடி லவர்னு தெரியும். பட் எனக்கு இந்த படத்தில் யூனோ 3 மெலடி சாங்ஸ் அமைஞ்சது. அது அண்ட் இதுலேயே ஆக்சுவலி என்னோட சிங்கராகவும் ஃபுல் ஃப்ளெஜ் தனி சாங் லான்ச்சும் அமைஞ்சது. எனக்கு ஐம் ஹாப்பி. அண்ட் எனக்கு மெயின் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் சார். அண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளே போகும்பொழுது அதில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு. அண்ட் அதை ஐம் ஜஸ்ட் சீயிங் உங்களோட அது என்னோடய சாங்கில் டேரக்டர் சொன்னார் ஒரு பிஜிஎம் மாற்றலாம் அப்படின்னது. அது மாற்றினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ அந்த சாங்க்கு எவ்வளோ ஹெல்ப் ஆச்சு அப்படிங்கிறது. அண்ட் தேங்க்ஸ் அலாட். அண்ட் இன்னொரு லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவர் அந்த கேள்வி கேட்டார் அப்படின்னு சொன்னார். பட் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹீரோ வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த நான் படம் பார்த்துட்டு டைரக்டர் கால் பண்ணிட்டு, ஏங்க இந்த படம்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்க, ஐ திங்க் லெஜண்ட் சாரும் வேறு லெவல் அண்ட் லாங்குவேஜஸோட லாங்குவேஜஸ்லாம் சேர்த்து மல்டிலிங்குலாக ரீச் ஆவார் அப்படின்னு சொன்னேன். பட் அது கண்டிப்பாக நடக்கும் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக நான் ஓகே, நீங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க சக்ஸஸ் மீட்டில் பார்க்கலான்னு. கண்டிப்பாக அப்படி ஒன்று இருக்கும்னு நான் நம்புகிறேன். படம் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிக்கணும் சாரும் சொல்லிட்டாங்க.
லீடர் என்னோட 6வது படம். முதல்ல என்னோட டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சாரி, கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். என்னோட டீமுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட டைரக்ஷன் டீம், ஜிவி குமார் சார், பக்ருதீன், விஜய், உலகநாதன், பாஸ்கர், வினோத், பாலாஜி சார், ராஜன் சார், கோபி, தோஸ்த், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா த்ரூ அவுட் இந்த 2 இயர்ஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான் இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தியிருக்கு. அது கூட எனக்கு டைலாக் ஹெல்ப் பண்ண அருண், ஆக்டிங் கோச்சாக இருந்த ராஜேஷ், இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய டீம் சப்போர்ட் இல்லாமல் நான் இதை பண்ணியிருக்க முடியாது. அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். முதல்ல ஜிப்ரான் சார். ஜிப்ரான் சாரை நானும் சாரும் இந்த ப்ராஜெக்ட் டிசைட் ஆனோடனே ஃபஸ்ட்டு பிக் பண்ணது ஜிப்ரான் சாரை தான். 2 பேருமே ஒரே டைமில் 2 பேர் மைண்ட்லேருந்து வந்த ஒரு நேம் தான் ஜிப்ரான் சார். ஜிப்ரான் சாரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அவர் நான் ஃபோன் பண்ணுவேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவரே கூப்பிடுவார். நான் அப்போ தான் ஃபோன் பண்ணுன்னு நினச்சிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் வந்து நான் நினைக்கும் போது அவர் கூப்பிடுவார். இப்படியாக எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு டிவைன் இது மாதிரி தான் அது போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் நான் ஷூட் பண்ணும்போது ஒரு முருகர் பாட்டு வேணுன்ற மாதிரி வினோத் என்னோட ஏடிக்கிட்ட நான் சொல்லிவிட்டு இந்த முத்தை திரு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். எனக்கு அது தோணுச்சு. ஸோ ஆனால் அந்த பாட்டு ஆனால் நான் பவர்ஃபுல்லாக வேணும்ப்பா எனக்கு, ஏன்னா பழைய சாங் தான் என் மைண்டில் இருந்துச்சு. அப்போ அதை தேடி பார்த்துட்டு அவன் ஒரு வீடியோ எடுத்து காட்டினா எனக்கு சவுண்டிங்காக சூப்பராக இருக்குது, இதுதான் கரெக்ட், நான் இதுதான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அது ஜிப்ரான் சார் வந்து அவரோட இதுக்காக போட்டிருந்தாரு. அது ஸ்பிரிச்சுவல் இதுன்னு சொல்லி அவர் ஒரு திங்க்குக்காக ஒன்று பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அவரோட இருந்தது. த்ரூ அவுட் த ஃபில்ம் அவரோட ஒர்க்கு வந்து பயங்கர எலிவேட் பண்ணியிருக்கு இந்த படத்தை. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸும் பயங்கரம் உங்களோடது. தேங்க்யூ ஸோ மச். கேமராமேன் வெங்கடேஷ் அண்டு ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து நான் தேங்க் பண்ண முடியாது. பட் அவங்களோட 200% இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. வெங்கடேஷும் சரி, துரையும் சரி. நல்ல நண்பர்கள் அமையிறது வரம், அவங்க கூட வேலை செய்கிறது வந்து ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க 2 பேரும் எனக்கு கருத்து கேட்டால் நம்மளை கண்கலங்க வைக்கிற அளவுக்கு அடிமட்டத்துக்கு இறங்கி கருத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கருத்து கேட்கும் போது கரெக்டாக ஒரு கருத்து, தோற இன்னும் ஒரு படி மேலே போய் வடிவேல் ஸ்டைலில் ரணகலமாக பேசி என்னை அளவைப்பார். அந்த லெவலுக்கு அவரோட கருத்து இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் 2 பேருக்கும். எடிட்டர் பிரதீப், ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ, 2 பேருக்கு என்னோட நன்றி. அவங்க 2 பேரும் ஒரு டைரக்டரோட விஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுற டெக்னீஷியனில் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதெல்லாம் அவங்க 2 பேரோட அசோசியேட் பண்ணது எனக்கு அவ்வளோ பெரிய இதாக இருந்தது. பிரதீப் வந்து ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறாரு, அந்த படத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணுன்றத அளவு பண்ணி அங்கிருந்து அவரோட விஷனை உள்ளே எடுத்துகிட்டு வருவார். அந்த 2 படமாக எனக்கு அது பண்ணி கொடுக்குற பிரதீப்க்கு வந்து ரொம்ப நன்றி. கூடவே பாலாவுக்கு ஒரு தேங்க்ஸு. த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஒரு நல்ல டெக்னீஷியனாக வர்றதுக்கான எல்லா கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு எடிட்டராக வரக்கூடிய இது இருக்கிற ஒரு தம்பி பாலா. மகேஷ் மாஸ்டர் கருடன்லேருந்து என் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஃபைட்டுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஸ்கிரிப்டை அவர் ஃபோன்லேயே எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு ஷூட் பண்ணியும் காட்டுவார். அதுதான் வந்து அவர் டீமோடு அவர் அதை அச்சீவ் பண்ணுறது தான் ஃபைட்டை வந்து பெட்டராக டெலிவர் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். மாஸ்டர் கிளம்பிட்டார்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்கார். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். நெக்ஸ்ட்டு ஆர்டிஸ்ட், என்னோட டீம், என்னோட ஸ்டார்ஸ். ஷியாம் சார் கிளம்பிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஷியாம் சார். அவர் இந்த படத்துக்கு அவரோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, அந்த கேரக்டரை எலிவேட் பண்ணியிருக்கு. சந்தோஷ் சார் அண்ட் பாயல், இவங்க 2 பேரை பற்றி நான் சொல்லணுன்னா, ஒரு டைரக்டர் மேலே எவ்வளோ பிலீஃப் வைக்கணும், எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்றது வந்து அவங்க 2 பேரும் உதாரணம். ஏன்னா நான் கதையாக அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் சொல்லிடல, ஆனால் அவங்க என்னை பிலீவ் பண்ணாங்க. அதுக்கு நான் வந்து டெலிவர் பண்ணணுன்ற எனக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணாங்க. அந்த வகையில் அவங்க 2 பேரோட இது வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்தோட நான் பெட்டராக டெலிவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் பாயல். விஷிங் யூ த பெஸ்ட் வித் த மூவி. தேங்க்யூ ஸோ மச். ஆண்ட்ரியா மேம் இன்னைக்கு வரல, அவங்களுக்கும் என்னோட நன்றி. விடிவி சார் எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னோட நன்றி. விவேகா சார் அண்டு மோகன்ராஜ், 2 பேருக்கு என்னோட நன்றி. விவேகா சாரோட நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அமைஞ்சது 2 பாட்டு.
தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லிரிக்ஸ் பிரதர். கபிலன் சார் வர முடியல இன்னைக்கு. ஒரு 2 பாட்டை கபிலன் சார் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னோட நன்றிகள். அடுத்ததாக பதட்டத்தில் யாருன்றது மிஸ் ஆயிடுது. ஓவராலாக இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், முக்கியமாக அசிஸ்டன்ட் கேமராமேன், ஆப்ரேட்டிவ் கேமராமேனாக ஒர்க் பண்ண வினோத், ஆசிஃப், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் டீமு, எடிட்டிங் டீமு, இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்த லைட் ஆஃபீஸர்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். கடைசியாக இயல் தேங்க்யூ ஸோ மச். இயல் வந்து ஒரு பாண்ட் டேலண்ட்டு. நான் வந்து இவ்வளோ லைவாக இயலை வந்து ஆடிஷன் பண்ணும்போது நான் முடிவு பண்ணேன், இந்த படத்தினுடைய சக்ஸஸ் வந்து இந்த கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இயலோட ஆடிஷன் பார்த்துட்டு நான் முடிவு பண்ணேன், இந்த பொண்ணு தான் நம்ம படத்தில் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. இயல் வந்து அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு, பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். எல்லாருக்கும் நன்றி. நான் தனியாக மென்ஷன் பண்ண முடியல. அர்ஜுன் பிரதர், உங்கள் கோஆப்ரேஷனுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நாளுக்காக ஃபாரின்லாம் கூப்பிட்டு வந்து அனுப்புனீங்க. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக லெஜண்ட் சார், நான் யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணியிருந்தா சாரி. திங்க் மியூசிக் சந்தோஷ் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஃபைனலி லெஜண்ட் சார், இந்த படம் நான் வந்து ஒரு கோவிட் டைமில் ஒரு 2-3 வருஷம் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருந்த டைமில் எனக்கும் நான் ஒரு 6-7 ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணேன். பட் ப்ராஜெக்டாக அது கன்வெர்ட் ஆகிறதுல ஒரு இஷ்யூஸ் இருந்தது. அந்த மாதிரி டைமில் நான் லெஜண்ட் சாரை மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ தான் நான் சாரை போயிட்டு பார்த்தேன். நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் போதே எனக்கு கருடன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், டிஸ்கஷன் கூட ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைமில் தான் எனக்கு கருடன் வாய்ப்பு வந்தது. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் சார், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் நினச்சேன் அவர் வந்து வேறு யாராவது பெட்டரான டைரக்டர்ஸ் அவருக்கு இருப்பாங்க, அவர் அவங்களோட போவார்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் படத்தை முடிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், நம்ம தான் இந்த படம் பண்ணுறோம் அப்படின்னாரு. அந்த வார்த்தை, அந்த நம்பிக்கை, அதுக்காக நான் வந்து கருடன் முடித்து கருடன் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த ப்ராஜெக்டை நான் ஆரம்பித்தேன். லெஜண்ட் சாரை பற்றி நிறைய சொல்லலாம். 2 வருஷம் நான் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் கம்மியாக இருக்குது. அவர் வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டி. அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். நான் குறிப்பிட்ட சில விஷயம், 2 விஷயம் மட்டும் நான் சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போவேன்னா, அவரோட எனர்ஜியை பற்றி சந்தோஷ் பிரதர் சொல்லியிருந்தாரு. நானும் அதை சொல்லணும்னு நினச்சேன். சாரோட எனர்ஜி வந்து எப்படின்னா, ஒரு 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 துப்பாக்கியிலேருந்து கிளம்புற புல்லட் வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக எந்த தருணத்துலையும் அவர் வந்து அப்படி தான் இருப்பார். அவர்கிட்ட கதை சொல்ல போவதாகட்டும், எல்லா டைமுமே அவரோட எனர்ஜி லெவல், அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல், இந்த துறைக்குள்ளே நம்ம என்ன இலக்கை போய் அடையணும். இப்போ மகாபாரதத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அர்ஜுனனுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த பறவையை நோக்கி இருக்கும், அர்ஜுனனுக்கு மட்டும் பறவையோட கண்ணில் வந்து அந்த குறி, அவனோட இலக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சாருக்கு வந்து இலக்கு அந்த பறவையோட கண்ணில் இருக்கிற கருவிழி, அந்த மாதிரி அந்த வெற்றியினுடைய இலக்கு வந்து அவருக்கு அங்கே இருந்துச்சு. அதை நான் உணர முடிஞ்சுது. ஷூட்டிங் போகிற டைம்லையும் பஞ்சுவாலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பஞ்சுவாலிட்டிலலாம் சார் வரமாட்டார். பஞ்சுவாலிட்டிக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருப்பார். ஏன்னா நான் ஜென்ரலாக நான் சொல்கிற டைமோட எந்த லொக்கேஷன் என்ன டைம் நைட்டில் முடிஞ்சாலும் அடுத்த நாள் காலையில் நான் வரும்போது ஒரு கேரவேனும் காரும் இருக்கும், அது சாரோட வண்டி. அவர் சொல்லுவார், நமக்காக 300 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் வந்து ஹோட்டலில் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து கேரவேனில் இருந்தால் மூடு தெரியும், சீன் தெரியும், நான் அதுக்குள்ளேயே இருப்பேன். அவர் டெய்லியும் நிறையா செக்ஸ் சைன் பண்ண வேண்டியிருக்கும், பல இடங்களில் வந்து அவர் பேச வேண்டியிருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஷூட்டிங்காக அவர் டெடிக்கேட்டடாக இருப்பார். அந்த என்ன சொல்கிறது, நான் போன ஆடியோ லான்ச்சில் கூட அந்த இதில் சொல்லியிருந்தேன், அவரோட எனர்ஜி லெவல் வந்து ஒரு 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 இளைஞனுக்கான ஒரு இளைஞன் தான் அவர், இளைஞனுக்கானல் கிடையாது. அந்த எனர்ஜி வந்து அப்படி வச்சுருந்தார் அவர். அது வந்து ஃபயர் தான் அது. அந்த மாதிரி எந்த மொமெண்ட்லேயும் என்ன பண்ணலாம், எத்தனை நைட் ஷூட் போனாலும் அதே எனர்ஜியோடு அடுத்த நாள் காலையில் அவர் இருப்பார். அது வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இந்த இடத்துல அவரோட ஒரு விஷயத்த சொல்லணும். அவரோட ரசிகர்கள் அவங்க வந்து இந்த எனர்ஜி அப்படியே அவங்களுக்கு கடத்தியிருக்காரு. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, ஊட்டியில் வந்து ஒரு நாள் ஷூட்டிங்கு, ஒரு லொக்கேஷன் பார்த்துருந்தோம். அந்த லொக்கேஷன் வந்து ஃபைனல் ஆகிருச்சு, ஆனால் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனாக வச்சுருந்த ஒரு லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறோம், நைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். காலையில் நாங்கள் இறங்கி ஊட்டியிலேருந்து குன்னூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே போகணும். ஸோ ஊட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், காலைல 5 மணிக்கு பனி, இருட்டு,
லொக்கேஷனை தேடுறோம், எனக்கும் வழி தெரியல, மாறி மாறி போய்கிட்டே இருக்கோம். ஒரு பாயிண்ட்ல தூரத்தில் மங்களா ஒன்று தெரிஞ்சுது. என்னன்னா சாருக்காக அவங்க ரசிகர்கள் வச்ச பேனர், லெஜண்ட் சார் அவர்களே, ஷூட்டிங்க்கு வரும் லெஜண்ட் சார் அவர்களே, வருக வருக. நான் யோசிச்ச நைட்டு 12 மணிக்கு லொக்கேஷன் ஃபைனல் பண்ணுறோம். இவங்க எந்த டைமில், நம்மளே இப்போ தான் வரோம், நமக்கே தெரியல. அதுக்கு முன்னாடி லொக்கேஷனுக்கு வந்து இப்படி ஒன்று வச்சுருக்காங்கன்னா அந்த எனர்ஜி, அவங்களோட எனர்ஜியை பார்த்து நான் பிரமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நூல் பிடிச்ச மாதிரி அந்த பேனரை பிடிச்சிக்கிட்டே நான் லொக்கேஷனுக்கு போய் சேர்ந்தேன். அப்படியான எனர்ஜியை அவர் அவங்களுக்கு கடத்தியிருக்காரு.